ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த ஹேர் ஆயில் வந்து எல்லா ஹேர் டைப்ஸ்க்குமே செட் ஆகக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொய்யா இலை, அதுக்கப்புறமா வேப்பிலை, அதுக்கப்புறமா மருதாணி, இது மூணுத்தையும் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அதில் நிறைய பூச்சிங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதை கழுவி எடுக்கிறதுக்காக தண்ணியில் வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் வந்து கீழாநெல்லியும் சோற்றுக்கற்றாழை ஆலோவேராவும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைக்க போகிறோம். இப்படி அரைக்க போகிறதில்ல, கூட வந்துட்டு இன்னும் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அப்புறமா நான் வந்து ஒரு லைக் ஹாஃப் கப் வந்துட்டு நான் வெந்தயம் ஓவர் நைட் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வந்து அரைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரை பண்ணி வச்ச இலைங்க இதெல்லாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை, நெல்லிக்காய், வெங்காயம், சோற்றுக்கற்றாழை, அதுக்கப்புறமா செம்பருத்தி பூ, கீழாநெல்லி, அப்புறமா கொய்யா லீவ்ஸ், அதுக்கப்புறமா வெந்தயம் இது எடுத்திருக்கேன். இது அப்புறமா ஒரு 1 லிட்டர் கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கூடவே நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து ஆவாரம் பூ கடையில் கேட்டால் கிடைக்கும். அதுக்கப்புறமா கருஞ்சீரகம், ஓகேங்களா, இதுவும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆவாரம் பூ கிடைக்கல அப்படின்னா கடையில் வந்து ஆவாரம் பவுடர் இருக்கும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு வெட்டி வேறு. இப்போது நம்ம இது கூட வெட்டி வேறு ஆட் பண்ண போகிறதில்ல, அது வந்து லாஸ்ட்டில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸுமே லைனாக சேர்த்து இந்த மாதிரி வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயெலாம் கொட்டெல்லாம் எடுத்துகிட்டு பீஸாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்திக்கலாம். இதில் வந்து நீங்கள் இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி ரோஸ்மேரி லீவ்ஸ் வாங்கி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பேசிக் இன்க்ரீடியன்ஸுங்கிறதுனால இது எல்லாமே கம்பல்சரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹேருக்கு அப்படிங்கிறதுனால நான் எப்போயுமே இந்த இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்டே வரேன். ஸோ எனக்கு இது ஓகே. உங்களுக்கு ஏதாவது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்ணி சேர்த்தாமல் அரைக்க பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து ஓவர் நைட் வெந்தயம் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கோம், அதுலேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும். அப்புறமா ஆலோவேரா வந்து ஆட் பண்ணுவோம், அதுலேயும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறமா வெந்தயம் வேறு ஆட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறோம். ஸோ இதிலலாம் ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால நீங்கள் மோஸ்ட்லி தண்ணி போடாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்து தண்ணி வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக ஆயில் வந்து கெட்டு போய்டும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் வந்து அவாய்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மிக்சியில் இடம் பத்தலைனா கூட நீங்கள் வந்து 2 டைம்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆயிலில் போட்டு கொதிக்க விடலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். இதெல்லாம் இப்போ அரைச்சி நம்ம வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், மருதாணி இலை அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய கடாயில் வந்துட்டு ஒரு 1 லிட்டர் கோகனட் ஆயில் வந்து பியூர் கோகனட் ஆயில் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த விளக்கெண்ணெய் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். இந்த விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அது கூட கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து இந்த எண்ணெய் ஃபுல்லாக காஞ்சப்புறமா நம்ம அதில் வந்து போட போகிறோம். போடும்போது நுரை வரும். அது நார்மலாக அந்த கோகோனட் ஆயிலுக்கு இருக்க தன்மை அது. ஸோ நுரை வரும், கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா அது என்ன ஆகிடும், அப்படியே ரவுண்டாக அப்படியே நின்றுடும், செட்டில் ஆகிடும் கீழே. ஸோ நீங்கள் வந்து ஒரு கரண்டி எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதிக்கணும். ஒரு 40 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 40 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. அதனோட ஜூஸஸ் எல்லாமே அந்த ஆயிலில் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக கொதிக்க விடுங்க. ஒரு 40 to 45 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொதித்து அதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓவர் நைட் அப்படியே விட்டுற போகிறோம். விச் மீன்ஸ் ஒரு
8 to 12 hours அதை வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வந்து விட்டுற போகிறோம். இப்போ இந்த அரைச்சி வச்ச மிச்சம் பேஸ்ட் வந்து இருக்குது எங்ககிட்ட. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஹேர் மாஸ்காக நீங்கள் வந்து போட்டு கூட யூஸ் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 8 to 12 hours செட்டில் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் எடுத்து நீங்கள் வந்து ஆயில் வந்து இது பண்ணி ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே லாஸ்ட்டில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா, அது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வைக்க போகிறோம். அது வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே போட்டு வச்சிடலாம். இது எதுக்காக அப்படின்னா, நல்ல ஒரு குளிர்ச்சி தரும். இப்போ நிறைய பேருக்கு ஹீட் பாடியாக இருக்கும். ஸோ இது போட்டு வச்சா அந்த ஹீட்டெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு நிறைய சீக்கிரமாக கோல்டு பிடிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு எடுத்துட்டு இந்த ஆயிலை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு கோல்டு எதுவுமே வராது. ஸோ நார்மலாகவே நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 months வரைக்கும் நல்லாயிருக்கும்.